எசேக்கியேல் ஜீசஸ் 47வது அதிகாரத்திலிருந்து அதனுடைய 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலிருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியில் பேசும்படி ஏவப்பட்டேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? ஓகே, ஃபைன். நம்ம ஒரு மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நல்ல கவனமாய் கேளுங்கள். நான் நம்புகிறேன் உங்களை தேவன் இங்கு அழைத்து கொண்டு வந்ததற்கும் என்னை இங்கு அழைத்து கொண்டு வந்ததற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? வானமும் பூமியும் ஒளிந்து போறது ஒளிந்து போகும், ஆனா ஆண்டவருடைய வார்த்தையில ஒரு உறுப்பு கூட அது நிறைவேறாமல் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தை எத்தனையோ பேர் அழிக்க நினைத்தார்கள். அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போனார்களே தவிர இதில் இருக்கிற ஒரு எழுத்தை கூட ஒருவருக்கும் இன்று வரை அழிக்க முடியவில்லை. காரணம், இதனுடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதை எழுதி தந்தவரும் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 1வது வசனம் அதனுடைய 2வது வசனத்தை பார்க்கும்போது ஒருத்தங்க வாசிக்கலாம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. 2வது வசனம், அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி, அவர் என்னை திரும்பி வர பண்ணினார், அவர் என்னை புறப்பட பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமாய் கேளுங்கள். தேவனால் நடத்தப்படுகிற நிலை. ஒரு 3-4 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நான் சொல்லி ஜெபிக்கிறேன். அதுல முதல் காரியம், தேவனால் நடத்தப்படுகிற நிலை. நாம் தேவனால் வாழ்கிறோம். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவோம். நான் நிற்பது கிருபை, நிர்மூலமாகாதிருப்பது கிருபை, சாகாமல் பிழைத்திருப்பது கிருபை, அவரால் தான் நாங்க நிக்கிறோம், அவரால் தான் வாழ்றோம், எல்லாம் ரைட். நாம் தேவனால் நடத்தப்படுகிறோமா? என்னை நடத்துகிறது யார்? நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சிந்திக்க வேண்டிய முக்கியமான காரியம், நாம் தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் சுகம் பெற்றிருக்கிறோம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றிருக்கிறோம். தேவனால் நாம் நடத்தப்படுகிறோமா? இங்கே எசேக்கியேல் சொல்லுகிறார், என்னை முதல்ல என்ன பண்றார் அப்படின்னா, என்னை ஆலயத்துக்கு கொண்டு வரார், என்னை திரும்பி வர பண்ணி பிற்பாடு என்னை புறப்பட பண்ணி என்று சொல்லுகிறார். தேவனால் ஒருவன் நடத்தப்பட அவன் முதலாவது தேவ சமூகத்திலே கொண்டு வரப்படுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்துவதற்கு முன்பதாக என்ன செய்கிறார் என்றால், எகிப்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலை மீட்டு அவர்கள் அனைவரையும் மேகத்துக்கு கீழே கூட்டி சேர்க்கிறார், கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அதன் பிறகு கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்களை நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன்னாக சென்றார் என்று. இந்த நதியை குறித்து நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவிக்கு நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1வது வசனத்தில் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தெரியும், எசேக்கியேலை புறப்பட பண்ணுவதற்கு முன்பதாக இந்த நதி புறப்பட்டு செல்லுகிறது. எசேக்கியேலை புறப்பட பண்ணுவதற்கு முன்பதாக நதி புறப்பட்டு செல்லுகிறது என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னை எந்த பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதையில் நான் போகிறதற்கு முன்பதாக அவர் முன் செல்லுகிறார். எனவேதான் பழைய ஏற்பாட்டில் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த மேக ஸ்தம்பம் எங்க இறங்குதோ அங்கே இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்குவார்கள். மேக ஸ்தம்பம் எழும்பலைன்னா அந்த இடத்துல இஸ்ரவேலர்கள் அங்கிருந்து புறப்பட மாட்டார்கள். காரணம், நமக்கான பாதையை தீர்மானிக்கிறது நாம் அல்ல, நமக்கான பாதையை தீர்மானிக்கிறவர் நம்மை அழைத்த தேவன். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இந்த தெளிவு நமக்கு தேவை.
இந்த தெளிவு தேவை. ஆண்டவர் இதே கேள்வியை நம்மை பார்த்து கேட்கிறார். உன்னை நான் தான் நடத்துறேன்னா அப்படின்னு கேட்டா நமக்கு பதில் என்ன? நாம் ஆண்டவர்கிட்ட சொல்றோம் நீங்க தான் நடத்தணும் என்று சொல்லுகிறோம். உண்மையில நாம் கர்த்தரால் நடத்தப்படுகிறோமா? ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாம் கூப்பிடும் வழியில் எல்லாம் கர்த்தர் வரமாட்டார். கர்த்தர் நியமித்த பாதை இருக்கிறது. ஆபிரகாமின் வேலைக்காரன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவன் என்று. ஆண்டவர் சொல்கிற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, உனக்கு நடக்க வேண்டிய வழி இருக்கிறது. பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படிங்கிறார். நான் தேவனால் நடத்தப்படுகிறேனா? வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் நம் காதில் கேட்கிறது என்றால் நாம் தேவனால் நடத்தப்படுகிறோம் என்ற அர்த்தம். இந்த எசேக்கியேலை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். இந்த எசேக்கியேலை கர்த்தர் நிற்க வைக்கிறார். எசேக்கியேலை கொண்டு அநேக உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறார். எல்லாம் ரைட்டு தான். எசேக்கியேலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை விலையேற பெற்றது. ஆனால் இங்கே எசேக்கியேலுடைய மேன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1வது அதிகாரம் தொடங்கி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே போகிறார். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக ஆகட்டும், அங்க போய் எசேக்கியேல் ஏன் என்னை கொண்டு வந்தீங்க கொஸ்டின் பண்ணல, பேசாம கூட போயிட்டே இருக்கிறார். தேவனால் ஒருவன் நடத்தப்பட அவன் விட்டு கொடுக்க வேண்டுமானால் அவன் ஆண்டவர் அவ்வளவு நம்பணும். நாம் பல நேரத்தில் நம்முடைய பாதையிலே கர்த்தரை இழுக்க விரும்புகிறோம். நாம் எல்லாருமே ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, கர்த்தர் எனக்கு அது செய்வார் இது செய்வார் நம்பி இருக்கிறவங்க உண்மையில எல்லாம் செய்வாராக. 1ஆம் தேதி நல்ல எல்லாரும் அவங்கவுங்க சர்ச்சில் நல்ல ஹெவியான வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை வாங்கி கொண்டு தான் காத்திருக்கிறீர்கள். கொஞ்சம் பேர் மறக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதை சிலர் இந்த மந்த் எண்டுக்குள்ள மறந்துடுவாங்க. அது அப்படித்தானே? ஆமென். தேவனால் யாக்கோபு பாருங்கள், வீட்டை விட்டு புறப்படுகிறான். வீட்டை விட்டு புறப்பட்டு எங்கே போக புறப்பட்டான்னு தெரியுமா? அவன் லாபான் வீட்டுக்கு. தாயார் அப்படிதான் அனுப்பி விடுவாங்க. லாபான் வீட்டுக்கு போக புறப்படுகிறான். ஒரு வனாந்தரமான பகுதியில் வந்தபோது அவனுக்கு தூக்கம் வருது. அவன் வாழ்க்கையில சூரியன் அங்கே அஸ்தமிக்கிறது. அவன் ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து நித்திரை செய்யும் போது அவன் ஒரு காட்சியை பார்க்கிறான். அந்த காட்சி தான் என்னவென்றால், வானம் திறந்திருக்கிறது, ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான அனுபவம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 28:13, அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். கர்த்தர் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லும். யாக்கோபின் தேவன் சொல்லல, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமின் தேவன், உங்க தாத்தா ஆபிரகாமை நடத்தினது நான் தான், உன் தகப்பன் ஈசாக்கை நடத்தினது நான் தான். இப்படி தேவன் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தின போது அவன் எழுந்து சொல்லுகிறான், இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல என்று சொல்லி அதுக்கு பெயரும் வைக்கிறான், பெத்தேல் என்று பெயரும் வைக்கிறான். வைத்து விட்டு யாக்கோபு ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். பாருங்கள், 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்று. மைக்ல வாசித்தாங்கல்ல, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து. தேவன், நீங்க வாசித்த எல்லாரையும் நான் பாராட்டுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். மைக்ல வாசித்தா எல்லாருக்கும் கேட்கும், அதனாலதான் கோச்சிக்காதீங்க. தேங்க்யூ. தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி. எந்த வழி? இந்த வழியும் தெரியும். எந்த வழி? கர்த்தர் நியமித்த வழி சொல்லலையே. ஏற்கனவே, அதாவது கர்த்தரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே யாக்கோபு எங்க போனோன்னு டிசைட் பண்ணி இருந்தாரோ, கர்த்தரை சந்தித்த பிறகு அங்க போறதுல தான் உறுதியா இருக்கிறான்.
இந்த தேவனோடு உள்ள சந்திப்புக்கு பிறகு நம்ம ட்ராக் மாறலன்னு வைங்களேன், நாம கர்த்தரை கனவீனப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். இவனுடைய டிமாண்ட் என்ன தெரியுமா? நான் போகிற இந்த வழியிலெல்லாம் என்னை காப்பாற்றப்பட வேண்டும். ஆண்டவர் எனக்கு எதுக்கு தேவை? காப்பாற்றப்பட வேண்டும். அடுத்து உண்ண ஆகாரமும். ஆண்டவர் எனக்கு என்னதுக்கு எதுக்கு தேவை? சாப்பாடுக்கு தேவை. அடுத்து உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. எதுக்கு தேவை? கிறிஸ்துமஸுக்கு Dress வாங்க. இன்னைக்கு தேவனை தேடுகிற கூட்டம் எதற்கு? காக்கப்பட தேடுறாங்க. பைபிள் வாங்காதவங்க எல்லாம் கோவிட் டைம் பைபிள் வாங்கினாங்க, பார்த்திருக்கீங்களா? ஃபுல்லா படிக்கிறதுக்கா? இல்ல, 99 சங்கீதம் படிக்கிறதுக்கு. 99 சங்கீதம். இந்த 99 சங்கீதம் இப்ப நான் பார்த்தா தெரியும். நீங்க 99 சங்கீதம் எடுத்து பாருங்க, பலவர்ண அங்கி மாதிரி இருக்கும் அந்த பேஜ். மசாலா அதுல இருக்கும். அப்படி திருப்பி 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 இந்த ஃபர்ஸ்ட் கோவிட்ல அது உன்னதமான மறைவில் இருக்கும். படுக்கும் போதும், உட்கார்ந்து இருக்கும் போதும், நடக்கும் போது, கை கழுவும் போதும், வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்பு உனக்கு எதுக்கு? காப்பாற்ற. எனக்கு ஆண்டவர் எதுக்கு தேவை? என்ன காப்பாற்றுறதுக்கு தேவை. ஆண்டவர் எனக்கு எதுக்கு தேவை? எனக்கு சாப்பாடுக்கு தேவை. ஆண்டவர் இந்த யாக்கோபை போலதான் நாமளும் டிமாண்ட் வைக்கிறோம். நான் போகிற இந்த வழி, தேவனோடு உள்ள சந்திப்புல எனக்கு ட்ராக் மாறலன்னா, பவுல கர்த்தர் சந்திக்கிறார். மொத்தத்துல தேவனிடத்துல பவுல் 2 கொஸ்டின் தான் வைப்பார். தன்னுடைய வாழ்க்கையில 2 கேள்வி வைக்கிறார். முதல் கேள்வி, ஆண்டவர் நீர் யார்? எனக்கு அது தெரியணும். நீர் யார் என்பது தான் பவுலின் ஓட்டத்தின் ஆரம்பம். பவுலின் ஓட்டத்தின் முடிவு என்ன தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே அந்நாள் வரையிலுமே. எல்லாருக்குள்ள இந்த கேள்வி இருக்கணும். விசுவாசம் கேள்வியினால் வரும். எனக்கு நீங்க யாருன்னு தெரியணும். ஆண்டவரே நீர் யார் என்பதை நான் அறியணும். அடுத்தவன் என்ன கேள்வி கேட்கிறான் தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இதுதான் கர்த்தர் யார்கிட்ட எதிர்பார்த்தா தெரியுமா? யாக்கோபு கிட்ட எதிர்பார்த்தார். ஆனா ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கிற ஒரு தருணம் வந்த பிறகும் அவனுடைய டிமாண்ட் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, நான் காப்பாற்றப்பட வேண்டும், எனக்கு சாப்பாடு தரணும், ஆமென், அப்புறமா எனக்கு வஸ்திரம் தரணும், அதுக்கப்புறம் நான் எங்க போனாலும் என் கூட இருந்து திரும்ப இங்க கொண்டு வந்துடணும். அதாவது இங்க பூமியில நான் வாழும் வாழ்க்கையெல்லாம் என் கூட இருக்கணும், கரெக்டா என்ன பரலோகத்துல கொண்டு வந்து சேர்த்துடணும். ஆண்டவர் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி பேசிட்டே இருப்பாரு. இவருடைய டிமாண்டை கேட்டுட்டு அவரை பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, இப்படியெல்லாம் நீங்க எனக்கு செய்வீங்கன்னா நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். ஆண்டவர் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். ஆபிரகாம் இந்த டிமாண்ட் வைக்கல, ஈசாக்கு இந்த டிமாண்ட் வைக்கல. ஆனா யாக்கோபு டிமாண்ட் வைக்கிறான், நீர் எனக்கு தேவனா இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். ஆண்டவர் அமைதி ஆயிட்டார். நான் போகிற இந்த வழியில இந்த பாதையை தீர்மானித்தது யார்? நான் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன். நான் இப்படிதான் இருக்கணும்னு ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன். என்னதான் வார்த்தை வந்தாலும், உன் பாதையை மாற்று, உன் பார்வையை மாற்று, அதெல்லாம் மாற்ற மாட்டேன் ஆண்டவரே. அதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது. எனக்கு நீங்க எதுக்கு தேவை தெரியுமா? நான் காப்பாற்றப்பட எனக்கு நீங்க தேவை. எனக்கு நான் பட்டினி இல்லாமல் இருக்க எனக்கு நீங்க தேவை. நான் நல்ல வஸ்திரங்களை உடுக்க எனக்கு நீங்க தேவை. எனக்கு 90% ஏன் 99% கிறிஸ்டியன்ஸ் ஆண்டவரை தேடுவது இதற்காக தானே.
நான் தேவனால் நடத்தப்பட்ட. நம் பைபிள் திறந்து படிக்கிறது எதுக்கு படிக்கிறோம்? என்ன தேடுகிறோம் வேதத்துல? பைபிள்ல அண்டர்லைன் பண்றவங்க என்னெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்ல? ஆமென். எனக்கு வாக்குத்தத்தம் தந்த கர்த்தரை நான் துதிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். தாவீதே, என்னடா துதிக்காம படுக்கிற? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன். நன்மைக்கெல்லாம் பாடியாச்சு, நன்மைக்கு பாடுன, இன்னைக்கு அழகா நடத்தினார்ல உன்னை. ஆமா, இந்த நீ ஒரு தப்பான ட்ராக்ல போகும்போது உங்ககிட்ட டே அது தப்புடா, இந்த பக்கமா திரும்புன்னு சொல்லி உனக்கு நல்ல ஆலோசனை தந்து நடத்தினார்ல, துதிச்சியா நீ அதுக்கு? ஐயோ, நான் அதுக்கு துதிக்கலையே. ராக்காலத்தில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இப்போ நான் துதிக்கிறேன். எதற்காக துதிக்கிறேன்? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிக்கிறேன். யாக்கோபுடைய டிமாண்ட் போலதான் நம்முடைய டிமாண்ட். நமக்கெல்லாம் தேவன் எதற்கு தேவை? நம்முடைய ஜெபமே அதற்கு சாட்சி. நம்ம என்ன ஜெபிக்கிறோம் என்பதை ரெக்கார்ட் பண்ணி கேட்டா தெரியும். எனக்கு ஆண்டவர் எதுக்கெல்லாம் தேவை தெரியுமா? நான் காப்பாற்றப்பட எனக்கு தேவன் தேவை, என் தேவைகள் சந்திக்கப்பட எனக்கு தேவன் தேவை. இது மட்டும்தான். நான் எந்த பாதையில் நடக்கணுமோ அந்த பாதையில நடத்த எனக்கு தேவனை தேவையாக நான் கொண்டிருக்கிறேனா என்று பார்த்தால் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் நிறைய பாதை அவர் க்ளோஸ் பண்ணுவார். நிறைய பாதையை கர்த்தர் க்ளோஸ் பண்ணுவார். அதனாலதான் யாக்கோபு அட்வான்ஸா சொல்றார், நான் போகிற இந்த வழியிலேயே. நமக்கு நம்முடைய நாளையை நாம் பார்க்கவில்லை. நாளை நாம் கர்த்தர் ஜீவன் சுகம் பிளந்தா நாளைக்கு காலையில பார்ப்போம். ஆனால் நம்முடைய நாளையை கர்த்தர் நேற்றே பார்த்து விட்டார். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த போன்ல நம்ம எல்லாத்தையும் பார்க்கறது போல நம்முடைய ஃபியூச்சர் எல்லாமே, என் காலங்கள்னா என்னுடைய A to Z, நான் எப்போ நான் ஜெனிப்பிக்கப்படுவேன், எப்பொழுது என் ஓட்ட முடியும், அதுக்கடையில் எவ்வளவு காலம் இருக்கிறது, எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இப்படி பார்த்தா தெரியும் அவருக்கு நம்ம நாளைக்கு. அதனால யாராவது உங்க கையை காட்டுங்க, நான் ஃபியூச்சர் சொல்றேன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, என் ஃபியூச்சர் பார்க்கணும்னு அவர் கையில போய் பாருங்க. என் காலங்கள் என் கையில கிடையாது, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவருக்கு தெரியும் நம்முடைய ஓட்டம் எவ்வளவு என்று அவருக்கு தெரியும். நம்முடைய நாளை எப்படி இருக்கும் என்று அவருக்கு தெரியும். இன்னைக்கு எந்த பாதையில நடத்தினா நாளைக்கு நம்ம நிப்போன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு வருகிறார். இந்த யாக்கோபு அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்றார், நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாத்துலயும் என்ன கொடுப்பேன்? தசம பாகம் கொடுப்பேன். பழைய வேதத்துல தசம பாகம்னா என்ன கணக்கு? 10ல் 1. அதாவது 10ல் 1 உங்களுக்கு தருவேன், மீதி 9 எனக்கு. அந்த 1 நீங்க என்ன பண்ணீங்கன்னு நானும் கேட்க மாட்டேன். மீதி 9 நான் என்ன பண்ணேன்னு, சண்டே நான் ஃபுல்லா சர்ச்சில் வந்துடுவேன், மீதி எல்லா நாட்களும் எனக்கு. சண்டே நான் ஏதாவது ஊழியம் செய்யல, சர்ச்சுக்கு வரலன்னா நீங்க என்கிட்ட கொஸ்டின் பண்ணலாம். மற்ற நாட்கள்ல நான் என்ன பண்ணேன்னு நீங்க கேட்கக்கூடாது. இன்னைக்கு இப்படிதானே ஓடிட்டு இருக்கிறோம். நாம் கூடும்போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர். யாக்கோபு போய் தேவனிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்தவில்லை, தேவன் வந்து யாக்கோபிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எதற்காக? உங்க அப்பாவை நடத்தினது போல, உங்க தாத்தாவை நடத்தினது போல யாக்கோபை நான் உன்னை நடத்த விரும்புகிறேன். அவரே அவ்வளோ பெரிய தேவன். யாக்கோபு யாரு? பூச்சி. தேவன் யார்? வானத்தை சிங்காசனமாக பூமியை பாதபீடமாக உடைய தேவன். அவ்வளோ பெரிய தேவன் இந்த பூச்சி கிட்ட வந்து தம்மை அறிமுகப்படுத்துகிறார் என்றால் காரணம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாக்கோபை சிநேகித்தேன். நம்ம மேல ஆண்டவர் வச்ச அன்பு பெருசுங்க. அதனால கர்த்தர் நம்மை போஷிக்கிறது, நம்மை உடுத்துவிக்கிறது, நம்மை காப்பாற்றுகிறதெல்லாம் ஆண்டவருக்கு விசேஷம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. காரணம், கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரத்தை சபதரித்து கொடுக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? அவர் என் வலது கரத்தை பிடித்து, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ வா, நான் உன்னை நடத்துறேன். கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். தேவனால் நடத்தப்பட விரும்புகிறவர்கள் தேவனிடத்தில் தங்கள் பாதையை சொல்லக்கூடாது. தேவனிடத்தில், ஆண்டவர் நான் எப்படி நடக்க நீர் சித்தமா இருக்கிறீர்? தாவீது ஜெபிக்கிறார், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தர் எப்படி நடத்துகிறார் தெரியுமா? ஏசாயா 42 அதிகாரத்தின் 16வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசியுங்கள்.
எசையா 42:16-19. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். 19வது வசனம். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல். போதும். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து. அப்போ இங்க ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. பைபிள்ல பொறுத்த வரைக்கும் குருடன்னா யாரு தெரியுமா? கண்ணு தெரியாதவங்க கிடையாது, பாதை தெரியாதவங்க. கண்ணு தெரியாட்டியும் பாதை தெரியுது என்றால் அவர்கள் குருடர்கள் அல்ல. கண்ணு தெரிந்தும் பாதை தெரியவில்லை என்றால் அவர்கள்தான் குருடர்கள். எனக்கு பாதை தெரியவில்லை என்றால் உண்மையில எனக்கு இன்னொருடைய சகாயம் தேவை. இந்த கண்ணு தெரியாதவங்க நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? ரோட்ல ஒரு ஆளுடைய சப்போர்ட் இருந்துட்டு இருக்கும். அதுபோல தான் பாதை தெரியாதவங்க. இப்போ நம்ம என்னதான் கார்ல வந்து இறங்கினாலும் இப்போ ஜிபிஎஸ் போட்டு வந்துட்டோம். இதெல்லாம் இல்லாத டைம் எப்படி வருவோம்? நேராக ஜங்ஷன்ல நின்று விசாரிப்போமா? அப்ப நமக்கு ஒரு ஆளுடைய சப்போர்ட் என்ன செய்யப்படுகிறது? தேவைப்படுகிறது. அறியாத வழியில ஏன் அறியாத வழியில நடத்துகிறார்? ஏன் அறியாத வழியில நடத்துகிறார் தெரியுமா? அறியாத வழியில நாம் நடத்தப்படுவதின் காரணம் நம்மை நடத்துகிறவரை முற்றிலுமாய் சார்ந்திருக்க. வெளியூர்களில் வெளிநாடுகள்லாம் மீட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாடுகள்லாம் மீட்டிங் போகும்போது பாஸ்டர் ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பாஸ்டர் சர்ச்சிலேருந்து ஒரு பிரதரை நாங்கள் அனுப்பி வைப்போம், ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க, அவங்க இந்த கலர் காரில் நிற்பாங்க, உங்களை வந்தோன்னே ரிசீவ் பண்ணுவாங்க. அதே போல் வெளியே வருவோம், ரிசீவ் பண்ணுவாங்க, எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஏர்போர்ட்லேருந்து சம்டைம்ஸ் அவங்க இருக்கிற இடம் வந்து 1 மணிக்கு 2 மணிக்கு ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த 2 மணிக்கு போகும்போது ஒரு வார்த்தை கூட எங்களை கூட்டிகிட்டு போகிறவன்ட்ட நான் பேச மாட்டோம். பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நிறைய சப்வே, நிறைய சைடில் ரோடெல்லாம் பிரியும். அவர்கிட்ட நாங்கள் சொல்லவே மாட்டேன், நீங்கள் ரைட்டில் போங்க, லெஃப்டில் போங்க, நேராக போங்க, அப்படி போங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னு தெரியுமா? எனக்கு ரூட்டு தெரியாது. இப்படிதான் நார்த்துக்கு போனேன். நார்த்தில் அம்பாலா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனேன். அங்கே போகும்போது பாஸ்டர் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் நான் ஈவினிங் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுல ரெடியாக இருப்பேன், அங்கேருந்து ஒரு பிரதரை அனுப்புகிறேன், அவர் வருவார், அவர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார். சரி, நிறைய நம்ம வந்து சில சந்து பொந்தெல்லாம் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு அதனால் பைக்கில் தான் அவர் வருவார், நீங்கள் ஏறி விருந்து வந்துக்கோங்க அப்படின்னு. சரி பிரதர், ஒன்றும் இல்லை பிரதர் சொல்லிட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன். 6:30க்கு 6:30 ஈவினிங் 7க்கு நாங்கள் இருக்கணும். அடி பெல் அடிக்கிறாங்க. டோரை திறந்து பார்க்குறேன், கோலியாத்து மாதிரி ஒருத்தர் வந்து நிற்கிறார். நார்த் இந்தியன் வந்து ஹிந்தியில் அப்படி இப்படின்னு பேசுகிறார். எனக்கு ஹிந்தியில் அச்சாக தவிர வேற ஒன்றுமே தெரியாது. அவர் பார்த்து பேசிட்டு இருக்கு, அவருக்கு ஹிந்தியை தவிர வேற ஒன்றும் தெரியாது. இடையில பேசுறதுக்கு இடையில பாஸ்டர் ஜின்னு மட்டும் வாயில வந்துச்சு. அப்போ பாஸ்டர் தான் அனுப்பி இருக்கிறாரு. நேராக போயாச்சு. அவர் பைக்கில் ஏறி உக்காந்து இருக்கிறார், நானும் பின்னாடி ஏறி உக்காந்து இருக்கிறேன். வண்டி போகுது 6:45 ஆச்சு, 7 மணி ஆச்சு, 7:10 ஆச்சு. எனக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம் எல்லாம் வந்துட்டு போகுது. ஆனால் அவர்கிட்ட நீங்கள் எங்கே போறீங்கன்னு, ஏன்னா எனக்கு ரூட்டு கடைசியில் கன்வென்ஷன் அந்த ஸ்பீக்கர் சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு உயிரே வந்துச்சு. அப்போ நமக்கு ரூட்டு தெரியலன்னா, நம்ம நடத்துகிற ஆளை நமக்கு தெரியலன்னா கூட அவரை எப்படியோ நம்புறோம். ஹல்லேலூயா. நமக்கு மட்டும் ரூட்டு தெரிஞ்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் ரூட்டு தெரிகிற மாதிரி நமக்கு தோணும் தெரியுமா, அங்க வர நம்ம இடறிடுவோம். இந்த நட்சத்திரத்தை பார்த்து 4 சாஸ்திரிகள் வந்தாங்கல்ல, பெத்லகேமுக்கு வர்றது வர ஒரு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. சிலர் சர்ச்சுக்கு வர்றது வர ஒரு பிரச்சனையும்,
பயத்தோடு பணிந்து குனிந்து தான் வருவாங்க. சர்ச்சுக்கு வந்து சிலரை பார்த்ததும் இவ்வளவுதானு போய் எங்கேயாவது மாட்டிடுவாங்க. பெத்லகேமுக்கு வர்றது வரை அவங்களுக்கு பிரச்சனை, வந்ததுக்கு அப்புறம் அவங்களா டிசைட் பண்றாங்க நம்ம யாரை தேடி வரோம். யூதருக்கு ராஜான்னா அவர் எங்க தான் பிறந்திருப்பாரு? இவங்க அரண்மனைக்குள்ள போயிட்டு வந்தாங்க பாருங்க, அந்த ஊரே அழ ஆரம்பிச்சு. சரி, அந்த நட்சத்திரம் வந்து அங்க நிக்கலையே, அரண்மனைக்கு மேல நிக்கவில்லையே, நட்சத்திரம் போயிட்டு தானே இருக்கு. நட்சத்திரம் போயிட்டு இருக்கு, இவங்க நிக்கிறாங்க. இது அரண்மனை, அவர் ராஜா அரண்மனையில தான் பிறந்திருப்பார். நம்முடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள், நம்முடைய வழிகள் அல்ல அவருடைய வழிகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படி அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் இருக்கிறது. எனவேதான் ஒரு தேவ பிள்ளை சாப்பாட்டுக்காக, பாதுகாப்புக்காக, வஸ்திரத்துக்காக மட்டும் கர்த்தரை நோக்கி பார்ப்பதை விட்டு இதற்காக கேட்க கூடாதுன்னு சொல்லல. எனக்கு ஒரு தேவையான நான் கர்த்தர்கிட்ட தான் கேட்பேன். கர்த்தரும் அதை சொல்லி தந்திருக்கிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் கேட்க சொல்லி இருக்கிறார். ஆனா நான் இதை மட்டுமே என் ஜெபமாக்கி கொண்டிருப்பேன் என்றால் எனக்காய் நியமித்த பாதையில் நான் எப்படி நடப்பேன்? நான் தேவனால் நடத்தப்படுவேன் என்றால் மகிமை கேரண்டி. டெய்லி நமக்கு தெரியணும், என்னை நடத்துகிறது கர்த்தர், கர்த்தர் என்னை நடத்துகிறார். கரம் பிடித்த நாயகனே, கரம் ஆண்டவர் அறியாத வழியில நடத்துகிறார். கர்த்தரை சார்ந்திருக்க பண்ண நமக்கு தெரியாது. யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார், ஆனா நடக்கிற பாதையை காட்டல. பாதையை காட்டியிருந்தா யோசேப்பு அதையும் சொல்லி இருப்பார் அப்பா கிட்ட, அப்பா இப்படியாகும் இவங்க எல்லாம் என்ன விற்க போறாங்க, விட்டுருப்பாரா தகப்பன்? விட்டுருக்க நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. சில காரியங்களை கர்த்தாவே எனக்கு சொல்ல மாட்டார். நீ வா, அப்படிதான். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உனக்கு காண்பித்த தேசத்துக்கு போ என்றல்ல. காண்பிக்கிற தேசம், இன்னும் தேசத்தை காட்டல. ஆபிரகாமுக்கு அப்ப மொபைல்லாம் ஒண்ணும் கிடையாது, போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புறதுக்கு ஒண்ணுமே காட்டல. நீ போ, நான் உனக்கு காட்டுவேன், நீ போங்கிறார். அவர் புறப்பட்டு போகிறார். யாரை நம்பி? கர்த்தரை நம்பி. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இந்த காரியத்தில் நீங்க கர்த்தரை தான் நம்பி இருக்கிறீங்கன்னு மட்டும் உறுதிப்படுத்திட்டீங்கன்னு வைங்களேன், நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த விஷயத்துல நீங்க வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். உண்மை, கர்த்தர் விடவே மாட்டார். நீ என்னை நம்பினபடியா ஆண்டவர் அதான் பாப்பார். அவன் பார்த்தியா என்ன நம்புறான் பாரு, அவன் என்ன நம்புறான். ஹல்லேலூயா. ஒருத்தங்க நம்மளை ஒரு விஷயத்துல முழுமையா நம்புறாங்க அப்படின்னா நமக்கு முடியலைன்னாலும் நம்ம செய்ய ட்ரை பண்ணுவோம், செய்ய முடியலைன்னு ஃபீலாவது பண்ணுவோம்ல. அவர் சர்வ வல்லவர். வேதம் சொல்லுகிறது, உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதியாயிருங்கள், நீங்கள் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். கர்த்தர் யோசேப்பை நடத்தினார். எதற்காக? கர்த்தரை சார்ந்திருக்க பண்ண. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், ஆபிரகாமே உன் மகன் உன் ஏகசுதன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து. ஈசாக்குக்கு விஷயமே தெரியாது, நைட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். முந்தின அதிகாரத்துல தான் இஸ்மவேல் எல்லாம் துரத்தியாச்சு. இப்ப இஸ்மவேலால ஈசாக்குக்கு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கூட நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறார். அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து ஈசாக்கை மெதுவா எழுப்புறார். ஈசாக்கு கிளம்பு போகலாம். ஈசாக்கு எங்க போறோம் கொஸ்டின் பண்ணல, எதுக்கு போறோம், நேத்து ஏன்பா இதை சொல்லல, கொஸ்டின் பண்ணல. எங்க போறோம்னு தெரியாது, எதுக்கு போறோம்னு தெரியாது, என்ன நடக்க போகுது ஒண்ணுமே தெரியாது. கிளம்புனா கிளம்பிட்டார். அவர் தான் நேச பிள்ளை. புறப்பட்டு எங்க போறோம் அப்படின்னு ஆபிரகாமுக்கு தெரியும், எதுக்கு போறோம் அப்படின்னு ஆபிரகாமுக்கு தெரியும். எங்க போறோம்னு ஈசாக்குக்கு தெரியாது, எதுக்கு போறோம்னு ஈசாக்குக்கு தெரியாது. ரெண்டு பேரும் பாதையில பயணிக்கும் போது ஈசாக்கிட்ட கூப்பிட்டு ஆபிரகாம்கிட்ட கூப்பிட்டு எங்க போறீங்கன்னு தெரியுமா? தெரியும். எதுக்கு போறீங்கன்னு தெரியுமா? தெரியும். அப்படியே ஈசாக்கிட்ட கேட்டா எங்க போறோம்னு தெரியுமா?
தெரியாது. எதுக்கு போறோம்னு தெரியுமா? தெரியாது. ஒருத்தருக்கு எல்லாம் தெரியுது, இன்னொருத்தனுக்கு ஒண்ணும் தெரியல. இப்படிதான் கர்த்தர் நடத்துகிறார். இன்னைக்கு கர்த்தர் என்னை நடத்துகிற பாதையில ஏன் இப்படி நடத்துகிறார் எனக்கு தெரியாது. எதுக்கு இப்படி நடத்துகிறார் தெரியாது. எனக்கு எது எது தெரியாதோ அது எல்லாமே என்னை நடத்துகிற என் தகப்பனுக்கு தெரியும். எனவேதான் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்திவிட்டு கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும்பா, அது உமக்கு தான் தெரியும். ஈசாக்க கூப்பிட்டு, ஏய் உனக்கு விஷயமே தெரியாது, எதுக்கு போற ஒண்ணுமே தெரியாது. அப்ப உனக்கு என்ன தெரியும் ஈசாக்கு? எனக்கு என்னை நடத்துகிற என் தகப்பனை தெரியும், எங்க அப்பாவை எனக்கு தெரியும், என்னை நடத்துகிறவர் யார் என்று எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன். ஆமென். நம்புவேன். ஹல்லேலூயா. நம்புவேன். Glory Father Jesus. நம்புவேன். பல காரியங்கள் தூரத்திலிருந்து பார்க்க தான் கடினமாயிருக்கும். ஒரு விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமுமா போட்டு மேல ஒரு குத்து, அந்த குத்து கூட நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. சகலமும். எனவே இந்த நிச்சயம் இருக்கிறதுனால தான் ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறா, அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த பாதையை நான் நியமிக்கவில்லை, கர்த்தர் நியமித்தார். இந்த பாதையில் இந்த 3 நாட்கள் என்னை நடத்தி கொண்டு வந்தது கர்த்தர். இந்த பாதையை நியமித்தது கர்த்தரானார். இந்த பாதையில் இந்த 3 நாட்கள் நடத்துகிறது கர்த்தரானார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அந்த ஸ்தலத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. கர்த்தரால் நடத்தப்படும் போது இந்த நிச்சயம் இருக்கும். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து, நாம ஒரு பாதையில நடந்துட்டு யெகோவா ஈரேன்னு சொல்லி ஏமாறக்கூடாது. நாம இந்த ஆபிரகாம் ஆகார்ட்ட போய் யெகோவா ஈரேன்னு சொன்னா அடிதான் கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா? ஆபிரகாம் யார்கிட்ட போய் சொல்றாரு தெரியுமா? ஈசாக்ட்ட. ஆகார்ட்ட போய், இங்க பாருமா கவலைப்படாத, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார்னா எங்க அடி விழுன்னு தெரியாது. நாம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த பாதையிலே இந்த பாதை நியமித்தது கர்த்தர். நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் போய். ஆபிரகாம் பிளான்ல இல்லாதது கர்த்தருடைய பிளான்ல இருக்கு. நம்முடைய திட்டம் அல்ல கர்த்தருடைய திட்டம். திடீர்னு ரூட்டை சேஞ்ச் பண்ணுவார், நமக்கு புரியாது. ரூட்டை சேஞ்ச் பண்ணுவார், நமக்கு புரியாது. கிளைமேட் சேஞ்ச் பண்ணுவார், நமக்கு புரியாது. ஹல்லேலூயா. தேவ திட்டம் பெருசு. பவுல்ட்ட சொல்றார், இங்க பாருப்பா, 276 பேர் கூட பவுல் கப்பல்ல பயணிக்கும் போது திடீரென்று காற்று அடிக்குது. அநேக நாளாவது சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரமாவது காணப்படவில்லை. எனவே பவுல் உட்பட எல்லாரும் நினைச்சிட்டாங்க பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போயிட்டு எல்லாரும் எப்படியும் சாக போறோம்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் ராத்திரி வந்து பவுல்ட்ட சொல்றார், தேவன் உனக்கு தயவு பண்ணினார், நீ சாக மாட்ட, நீ சாட்சியா நிக்கணும் அப்படிங்கிறார். எந்த புயல் அடித்தாலும் தேவ பிள்ளைக்கு சிக்னல் கட் ஆகாது.
நம்ம ஊர்ல லைட்டா காற்று அடிச்சாலே டவர் கிடைக்காது. ஆனா தேவனோடு உறவில் இருக்கிறவனுக்கு எந்த புயல் அடித்தாலும் எந்த காற்று அடித்தாலும் சிக்னல் கட் ஆகாது. அப்ப பவுல் சொல்லுகிறார், பவுல் சொல்றார், இங்க பாரு, என் நிமித்தம் என் கூட டிராவல் பண்ண உங்க எல்லாருக்குமே தேவன் தயவு பண்ணினார் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆனாலும் நாம் ஒரு தீவில் விழ வேண்டி இருக்கும் அப்படிம்பார். அப்போ சாகிறதுக்கு அலோவ் பண்ணல, விழுறதுக்கு அலோவ் பண்றான். புரியல? இதான் தேவனுடைய நடத்துதல். சில நேரத்தில் புரியாது. ஆண்டவர் இவ்வளவு புயல் அடித்து சாக அலோவ் பண்ணல, ஆனா ஒரு தீவுல போய் எங்களை விழுறதுக்கு அலோவ் பண்றீங்களே ஏன்? அந்த பட்டணம் விழுந்து கிடக்கிறது. அந்த பட்டணத்தில் ஒரு சர்ப்பத்தின் வல்லமையினால அந்த பட்டணமே வியாதியில விழுந்து கிடக்கிறது. பவுல் மெலித்தா தீவுக்கு டூருக்கு போகல. கப்பல் சேதம் உண்டாகி விழுந்ததுனால ஒரு கட்டையை பிடிச்சிட்டு நீந்தி நீந்தி எங்க போறாங்கன்னா மெலித்தா தீவுக்கு போறாங்க. அங்க விசிட்டிங் போகல, அங்க மீட்டிங் போகல. அந்த பட்டணத்தை மீட்பதற்காக பவுலை விழ வைத்தார். தேவன் அறிந்து ஒரு தேவ பிள்ளை விழ வைக்கிறார்னா அநேகரை அவன் மூலம் எழுப்ப போகிறார் என்று அர்த்தம். கப்பல் சேதத்தை அனுமதித்தார், உயிர் சேதத்தை அனுமதிக்கல. ஆனாலும் விழ வேண்டி இருக்கும். 276 பேர் விழுந்தார்கள். அந்த மெலித்த தீவுக்குள்ள என்ட்ராகிறாங்க. எல்லாருக்கும் குளிர், கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இப்ப எல்லாருக்கும் என்ன வருது? குளிர் வருது. குளிர் வந்தாலே நெருப்பு மூட்டணும். எல்லாரும் விறகு எடுக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. பவுல் விறகு தூக்குனாரு. பவுல் தூக்குன விறகு கடையில ஒரு விரியன் பாம்பு இருக்கிறது. அது அனல் உரைத்து அது பவுலின் கையை கவ்வி கொண்டது. கொத்திட்டு போனா கூட யாருக்கும் தெரியாது. சில பிரச்சனை வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்போம் பாருங்க. எல்லாரும் பார்க்கறது வரை நம்ம கையில தான் தொங்கிட்டே இருக்கும். இவன் ஆளு, இவன் ஆளு, இவன் ஆளு, பாரு பாரு பாரு. யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். நம்ம கையில தான் தொங்கிட்டு இருக்கும். ஏன் இதை அலோவ் பண்ணினார்? ஆனா பவுல பாருங்க, அவன் பதறவில்லை, அவன் உதறினான் இருக்கு. ஏன் தெரியுமா? நான் இங்க வரல, என்ன கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தர். என்ன கொண்டு வந்தா அங்க எனக்கு தீமையை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். எத்தனை பேர் நம்பிருக்கிறீங்க? வேதம் என்ன சொல்லுகிறது? எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை குறித்த தேவ திட்டத்தில் தீமை கிடையாது. என்னை குறித்த தேவ திட்டத்தில் தீமை கிடையாது. இதை நம்பணும். பாம்பு கடிச்சாலும் தேவ திட்டமானால் தீமை கிடையாது. சில பார்க்கறாங்க, ஒருவேளை பாம்பு வந்து இது காட்ஸ் பிளான். எனவே அவன் பதறல. இது அவனாக வந்திருந்தானா, இப்ப நாம தெரிந்தெடுத்த பாதையில நாம் பதறுவதற்கு நியாயம் இருக்கிறது. கர்த்தர் அல்லவா கொண்டு வந்தா, இது கர்த்தர் நியமித்த பாதை அல்லவா. சிலுவையை தூக்க இயேசு பதறவில்லை. சிலுவையை தூக்கி அவர் தோள்ல ஃபோர்ஸ் பண்ணி யாரும் வைக்கல. யோவான் 19 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்தார் இருக்கு. அவர் தான் போய் எடுக்கிறார். ஏன்? இது பிதாவின் சித்தம். அப்பா போட்ட ட்ராக்கா? ஓகே, டன். அவ்வளோ நிச்சயம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. இன்னைக்கு தேவன் இப்படி ஒரு பாதையில் நடத்துகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மேன்மையான முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த பட்டணத்துக்குள் மறைந்திருந்த அந்த சர்ப்பத்தை பவுல் கையை கடிச்சது. 275 பேர் இருக்க, அந்த 275 பேரை விட்டுட்டு பவுல் கையை மட்டும் கடிக்குது. அதாவது 27வது அதிகாரத்தில் யூரோக்களுக்கு தான் காற்று அடித்த போது எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. எல்லாரும் பாதிக்கப்பட்டா பெரிய பிரச்சனை கிடையாது. ஹலோ, எனக்கு கோவிட் வந்திருக்கு, உங்களுக்கு எனக்கும் வந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். போன வைக்கிறேன். எல்லாரும் பாதிக்கப்பட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை. பவுல மட்டும் கடிக்குது பாருங்க. எல்லாரும் நீதிமான் ஆயிட்டான். 27வது அதிகாரத்துல எல்லாரும் சாவ எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பவுலால பலப்பட்டாங்க. பவுல் அவங்க முன்னாடி அப்பத்தை எடுத்து பிட்டு சாப்பிட்டதுனால எல்லாரும் சாப்பிட்டு, அவங்க மட்டும் சாப்பிடலைன்னா நீந்தி இருக்க மாட்டாங்க, தண்ணிலே முங்கி செத்துருப்பாங்க. பவுல் சாப்பிடுறார், நல்ல வயிறார சாப்பிட்டு எல்லாரையும் சாப்பிட வைக்கிறார். சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீந்தி கரையேறாங்க. நீந்துறதுக்கு ஸ்ட்ரென்த்தே பவுலால தான் எல்லாருக்கும் கிடைக்குது.
இப்போ அவங்களெல்லாம் கடிக்காம இந்த பாம்பு இவனை கடிச்சதும் அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் ஆயிட்டாங்க. இந்த பாவத்துல ஒருவள் பிடிக்கப்பட்டு இயேசுவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாள் அல்லவா, அது போல. ஆனா பவுல பாருங்க, பதறல்ல, பதறுனா கேட்கல. ஆண்டவரே, இவ்வளவு பேர் இருக்கும்போது இந்த கூட்டத்துல உங்களை ஆராதிக்கிறது இந்த பவுல் மட்டும்தானே ஆண்டவரே, அத்தனை பேரை விட்டுட்டு இந்த பாம்பு இவனை கடிக்கிறதுக்கு ஏன் ஆண்டவரை அலோவ் பண்ணீங்க? ஒரு 4 பேரை கடிச்சிட்டு இவனை கடிச்சிருந்தா கூட அவங்களையும் கடிச்சது, இவனையே ஆண்டவர் அலோவ் பண்ணீங்க. அப்படி கேட்ட ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? இந்த பாம்பு வேற யாரையாவது கடிச்சிருந்தா அவங்க செத்து இருப்பாங்க, இது இவனை கடிச்சதுனால பாம்பு செத்துச்சு, இவன் சாகல. ஏன்னா நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. இப்ப இந்த பாம்பு செத்ததும் எல்லாரும் என்ன பார்க்கறாங்கன்னா இவனை தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவனை தேவன் சொல்லும் போது அவன் தேவன் யார் என்று சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பட்டணத்தில் வியாதியா இருந்த அத்தனை பேரும் வந்து சுகம் பெற்று கொள்ளுகிறார்கள். தேவ பிள்ளைகளை, நீங்கள் தேவனால் நடத்தப்படும் போது உங்க முன்னாடி வனாந்தரம் இருந்தாலும் களி கூறுங்கள், உங்கள் முன்பாக அடைக்கப்பட்ட வாசல் இருந்தாலும் களி கூறுங்கள், சில பகுதியில் உங்களை விழ அனுமதித்தாலும் களி கூறுங்கள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழும்புவான். இதைதான் தாவீது சொல்லுகிறான், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என்னை திரும்ப ஏறி வர பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். தேவனால் நடத்த அவர் உங்களை, வேதம் என்ன சொல்கிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே நன்றி நன்றி. அதிசயமா நடத்துறதுன்னா என்ன தெரியுமாங்க? அடுத்து என்னன்னு தெரியாது, அடுத்த வேலை எப்படின்னு தெரியாது, ஆனா நடக்கும். 2024 எனக்கு சவாலா இருந்ததுன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. 2024 எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா, ரொம்ப சவாலா, ரொம்ப கடினமா இருந்தது அப்படி சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. சும்மா நல்லா கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. ஓகே, நல்ல சவாலாக இருந்தது. சில மாதங்கள் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன், எப்படி ஃபேஸ் பண்ணுவோமே தெரியாமல் இருந்துச்சு. அப்படிப்பட்டவங்கெல்லாம் எப்படி 2024 கடந்து வந்தீங்க? இதான் அதிசயம், இதான் அதிசயம். சில நாட்களை ஃபேஸ் பண்ண பயந்து முந்தின இரவு துடிச்சிட்டு இருப்போம்ல, அந்த நாளெல்லாம் கடந்திருக்கிறோம். எப்படி? அதிசயம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது வேதம் என்ன சொல்லுகிறது? யாத்திராகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை வாசிங்கள். யாத்திராகமம் 12:39. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லாத அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரித்திருக்க கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அடுத்த வார்த்தை, இஸ்ரவேல் புத்திரர், அந்த வசனம் முடியல, அடுத்த வார்த்தை, அவர்கள் தங்கள் வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. யாரு? இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது புருஷர்கள் மட்டும் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 6 லட்சம் பேர். அவருடைய மனைவி, பிள்ளைகள், அப்போ 20 to 30 லட்சம் பேர் இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது அவர்கள் தங்கள் வழிக்கென்று. நம்ம ஒரு நாள் டூர் போனாலே 3 வேளை சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போவோம். இவங்க துரத்தி விடப்பட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. டீக்கு கூட அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனால் இந்த ஜனங்களை தான் கர்த்தர் 40 வருஷம் வனாந்திரத்தில் பட்டினியில ஒருவன் செத்தான் என்று ஒரு ஆளை சொல்ல முடியாது. சாப்பிட்டு தான் செத்தான். ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணி காடையை வாங்கினா ஆண்டவர் பாடையை ரெடி பண்ணார் பின்னாடி. சாப்பிட்டு தான் செத்தான். ஆனா பட்டினியா இருந்து இல்லை. என்ன நடத்துறது யார் தெரியுமா? கர்த்தர். அவங்க வஸ்திரம் பழசாகல, நடத்துறது யார் தெரியுமா? செருப்பு தேயல, நடத்துறது யார் தெரியுமா? கர்த்தரால் நடத்தப்படுகிறவனுக்கு செருப்பு வர கேரண்டி. பத்திரமாய் பராமரித்தார்னு பைபிள்ல இருக்கு. அடுத்த வேலைக்கு என்னன்னு தெரியாதவங்கள 40 years, 40 வருஷம். இது சாத்தியமா? இது சாத்தியமா? மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால்
உங்க கைகள் கூறுக உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாதது ஹல்லேலூயா. உம்மால் ஆண்டவரால நடத்தும் போது ஆண்டவர் ஜனங்களை நடத்தினார்ல, ஒரு இடத்துல கூட சாரி ரூட் மாறிட்டு அப்படி சொல்லவே இல்லை ஆண்டவர். மாறாவின் அண்டையில ஆண்டவர் ஜனங்களை வழி மாறி கொண்டு வந்தாரா, தெரிஞ்சுதான் கொண்டு வந்தாரா? தெரிஞ்சுதான் கொண்டு வந்தார். அதனாலதான் ஏற்கனவே அது பக்கத்துல ஒரு மரத்தை வளர விட்டார். தெரியும் நம்ம லைஃப்ல நம்ம சந்திக்கிற மாறா தெரியும், அவருக்கு தெரியும். அதனாலதான் பக்கத்திலேயே சொல்யூஷன் வச்சிருப்பார். ஆனா மாறாவின் இடத்துல தங்க விடவில்லை. அங்கிருந்து நேரா எங்க கொண்டு போறார் தெரியுமா? ஏலிமுக்கு கொண்டு போறார். ஏலிமுலையும் தங்க விடல. நோக்கம் காணான், நோக்கம் காணான். ஆனா ஒரு கேரண்டி, கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள் நித்திய கானானை காணும் முன்னே கண்டிப்பாக ஏலிமை கண்டு இருப்பார்கள். நீங்க கர்த்தரால் நடத்தப்படுவது உண்மைனா உங்க கண்கள்ல ஏலிமை காட்டிட்டு தான் கானானுக்கு கூட்டிட்டு போ. என் ஆண்டவர் தூரத்துக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் சமீபத்துக்கும் தேவன். அவர் நித்தியத்துக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் இம்மைக்கும் தேவன். ஆனா மாறாவே டேஸ்ட் பண்ண ரெடியா இருக்கும். ஆமீனே வராதே. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே மாறாவை டேஸ்ட் பண்ண வச்சிருக்கீங்க? நீ மாறாவை டேஸ்ட் பண்ணு, உன் பின்னாடி வர தலைமுறை அதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ண தெரியுமா? அது மாறாவா இருக்காது. நீ மாறாவ டேஸ்ட் இஸ்ரவேலர்கள் அதுக்கு முன்னாடி அதுல எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணிருப்பாங்க? அந்த தண்ணி மதுரமா மாறிச்சா? இல்ல. ஆனா இவ தேவனால் நடத்தப்படுகிறவன் டேஸ்ட் பண்ணதும் அந்த தண்ணி எதுவா மாறுது? சில காரியத்தை ஏன் நம்மள ஃபேஸ் பண்ண வைக்கிறார் தெரியுமா? நமக்கு பின் வருகிற தலைமுறை அந்த நன்மையை அனுபவிப்பதற்காக. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது என்று தெரியவில்லை. சில காரியத்தை நீ ஃபேஸ் பண்ணு, உன் தலைமுறை அந்த நன்மை அனுபவிக்கும். அதனாலதான் ஆபிரகாம் சொல்லுவார், நீ வடக்கே பார், தெற்கே பார், கிழக்கே பார், மேற்கே பார், நீ போர், எவ்வளவு தூரம் போக முடியுமோ நீ நடந்து திரி அப்படிம்பார். ஆமே, 75 வயசு தாத்தாவை அழைச்சு சொல்ற, நீ நடந்து திரி. அவர் அங்க நடப்பாரு, அப்போதும் லெப்ட்ல போ, ஃபுல்லா நடக்க விட்டார். அடுத்த தலைமுறை ஈசாக்கு எழும்புறான். ஈசாக்கு எழும்பும் போது பஞ்சகாலம் வந்தது, எல்லாரும் எகிப்துக்கு போறாங்க. எல்லாரும் நடந்து எகிப்துக்கு போகும்போது ஈசாக்கிட்ட சொல்றார், நீ உட்கார்ந்துட்டார், நீ உட்காரு, நீ இருக்கிற இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை நடக்க விட்டார், நடக்க வச்சு ஆசீர்வதித்தார். பையனை உட்கார வச்சார். பேர பிள்ளை வாரான். ஆண்டவர் சொல்ற, நீ படுத்திருக்கிற பூமியை தாத்தாவை நடக்க விட்டார், தகப்பனை உட்கார வச்சா. பேர பிள்ளைய என் ஆண்டவர் தலைமுறைகளின் தேவன், இளைஞனானே முதிர் வயதும் உள்ளவனுமான, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு. ஆண்டவர் உண்மை உள்ளவருங்க. எதுக்கு இந்த மாறாவ ஆண்டவர் டேஸ்ட் பண்ண வைக்கிறீங்க? அதான் சொல்ல, ஆண்டவர் சாரி கேட்க வேண்டிய நிலைமை வராது. சாரிப்பா, இப்ப நம்ம ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம், ஷார்ட் கட்டு சொல்லி கூட்டிருப்பாங்க, ரோடு பிளாக்கா இருக்கும், சாரி நம்ம இன்னொரு வழியா. அப்படி ஆண்டவர் கேட்க வேண்டிய நிலைமையே வரல. எனவேதான் சொல்றேன், கர்த்தரால் நடத்தப்பட விட்டு கொடுங்கள். அழுகையோடு விண்ணப்பத்தோடும் என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர், என்ன நீங்க நடத்துங்கப்பா, என்ன நீங்க நடத்துங்க. ஒரு பழைய பாடல் உண்டல்லவா, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரும். ஓ, தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவினான், தனித்து செல்ல. டெய்லி கேளுங்க, டெய்லி கேளுங்க, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை டெய்லி கேட்கணும், டெய்லி கேட்கணும்.
கடந்த நாளில் ஒரு சகோதரர் அவங்க ஃபேமிலியில் ஒரு சின்ன இஷ்யூனால ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இருந்துட்டார். அப்போ அந்த நியூஸ் எனக்கு காதுக்கு வருது. எனக்கு இந்த நியூஸ் காதுக்கு வந்தது அவருக்கு தெரிஞ்சிட்டு, பாஸ்டருக்கு நியூஸ் போயிட்டு அப்படின்னு. அப்போ ஃபோன் பண்ணி என்கிட்ட விஷயத்த சொல்கிறார். நான் சொன்னேன், பிரதர் இது நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, ஃபஸ்ட்டே சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலான்னு தான் இருந்தேன் பிரதர். ஆனால் நீங்கள் போன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படியும் நீங்கள் ஒப்புரவாக தான் சொல்லுவீங்க. அதனால உங்ககிட்ட நாங்கள் அதை, நமக்கு தெரியும் எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட வைக்கிறோமா, ஜெபத்தில் வைக்க மாட்டோம். ஏன்னா நிறைய விஷயம் ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, நோன்னு சொல்லுவாருன்னு நமக்கு தெரியும். அதனால தான் ஆபிரகாம் எலியேசர் மேட்டரை ஆண்டவர்கிட்ட வச்சாரா இல்லையா? என் வீட்டில் பிறந்த இதோ எலியேசர்னு வச்சார். ஆகார் மேட்டரை வச்சாரா? வைக்கல. சாராள் சொல்றாங்க, இங்க பாருப்பா நமக்கு பிள்ளை வேணும், ஆகார் இருக்கிறா. உடனே ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்படி மனைவி ஒரு ஆலோசனையை கொண்டு வந்திருக்கிறாங்க, வச்சாரா ஆபிரகாம்? ஏன் வைக்கல? எலியேசருக்கு விரட்டுறாரு, ஆகாருக்கு எங்க அடிப்பார்னு தெரியும். அதனால நம்ம ஒண்ணு பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட இந்த மேட்டரே வைக்க வேண்டாம். அப்படி மேட்டர் வைக்காததுனால 13 வருஷம் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசவில்லை. மனசை தொட்டு சொல்ல முடியும், ஏன் எல்லா மேட்டரையும் நான் ஆண்டவர்கிட்ட வைக்கிறேன், ஏன் வைக்கல தெரியுமா? நமக்கு நிறைய இதுக்கு ஆன்சர் தெரியும். நிறைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லுவாருங்கிற ஆன்சர் நமக்கு தெரியும். அப்ப அதன் அர்த்தம் என்ன? என்னை முழுமையாய் நடத்த நான் ஒப்பு கொடுக்கவில்லை என்ற அர்த்தம் இல்ல. நாம் நம்ம ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். நம் சுயத்தால முடியாது. மேக ஸ்தம்பத்துக்கும் அக்கினி ஸ்தம்பத்துக்கும் கீழே இருக்க விரும்பாத அத்தனை பேரும் வனாந்தரத்தில் அழிந்தார்கள். மேக ஸ்தம்பத்துக்கும் அக்கினி ஸ்தம்பத்துக்கும் கீழே இருக்க ஒப்பு கொடுத்தவர்கள் கானானை சுதந்தரித்தார்கள். ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட வைக்கிறோமா? எல்லாவற்றிலும் தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? இல்ல. ஏன்னா நமக்கு தெரியும் நிறைய காரியத்துக்கு ஆண்டவர் நோ சொல்லுவார். இயேசுவை பாருங்க, ஆண்டவரே அப்பா கிட்ட பேசுறார், எல்லாம் செய்ய உம்மால் ஆகும், இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் சொல்லிட்டு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படி. அதாவது வாழ்க்கையில இயேசு விரும்பி ஒன்னு கேட்டு அதுக்கு மேல சித்தத்தை வச்சுட்டு ஒதுங்கிட்டார். இந்த பாத்திரம் நீங்க நான் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றார். அதனாலதான் நீங்க கூடுமானால், பிளான் ஏதாவது மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்பான்னு கேட்கிறார் அவர். ஆகிலும் என் சித்தம் வேண்டாப்பா, உங்களுக்கு நீங்க ஒரு பிளான் வச்சிருக்கிறீங்க, நான் ஒரு விருப்பத்தை வச்சிருக்கிறேன், என் விருப்பத்துக்காக நீங்க உங்க பிளானை மாத்திராதீங்க. அப்படி இதான் இந்த ஜெபத்தினுடைய அர்த்தம். பிள்ளை விரும்புறான், நம்ம மாத்துவோம், அப்படி மாத்திராதீங்கப்பா, என் விருப்பத்துக்காக உங்க பிளானை மாத்திராதீங்க. இப்படி ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவரே, ஆசை யாருக்குங்க வராது? ஃபுல் டைம் ஊழியம் சரி, எங்களுக்கு 1000 ஆசைகள் வருது, ஆசைகள் வரும். ஆனா அப்பா கிட்ட சொல்லணும், அப்பா என் ஆசைக்காக உங்க பிளானை மாத்திராதீங்க. நான் ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே, நான் கேட்கிற காரியம் உங்க சித்தத்துக்கு மாறானதா இருந்தா நான் அடம்பிடிச்சு கேட்டாலும் எனக்கு தந்துடாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறதுக்கு காரணம் அது ஒண்ணுதான். என் வாழ்க்கையில் அநேக கேட்கப்படாத ஜெபங்கள் இருக்கிறது. அந்த ஜெபங்கள்லாம் கேட்கப்பட்டா இன்னைக்கு நான் எங்கேயோ போயிருப்பேன், இருக்கவே மாட்டேன், அவ்வளவுதான். என் வாழ்க்கையில அநேக கேட்கப்படாத ஜெபங்கள்னால இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். இன்னைக்கு நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிறேன். காரணம், என் ஆண்டவர் ஒருபோதும் அப்பத்துக்கு பதில் கல்லை தர மாட்டார், மீனுக்கு பதில் பாம்பை தர மாட்டார். நம்ம கேட்கறது அவ்வளவு பாம்பு. முட்டைக்கு பதில் அவர் பார்த்தது இவன் என்ன கேட்கறான் தெரியுமா? மீன் நினைச்சு பாம்பை கேட்டுட்டு இருக்கிறான். இல்லப்பா, மீனுக்கு பதில் மீனை தான் தருவார். எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துகிறார். நேரம் அதிகம் போகிறதுனால அடுத்த வார்த்தைக்கு செல்ல விரும்புகிறேன். இந்த 47வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை கண்டுகொள்ள முடியும். தேவனால் ஒருவன் நடத்தப்படும் போது 2வது வசனத்திலே பாருங்கள், அந்த நதி பாய்கிறது. 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார், தண்ணீர்
கணுக்கால் அளவு. பின்னும் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் பின்னும் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. கவனிச்சீங்களா? தேவனால் நடத்தப்படும் போது தேவன் உயர்த்துகிற நிலையை பார்த்தீங்களா? ஆரம்பம் அற்பம், முடிவு இதான் தேவனால் நடத்தப்படும். நம்ம மேல கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா தேவன் நம்மை கொண்டு வந்து ஆரம்பத்தில் நிக்க வைக்கிறது எங்க தெரியுமா? கணுக்கால் அளவுல. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே. ஆமென். தயவால். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசா இருக்கும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 வாக்குத்தத்தம் அப்படிதான் இருக்கும். ஆனா ஆபிரகாமை அழைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் ஒருவனாயிருக்கையில், அவன் ஒருவனாயிருக்கையில். ஒரு ஆபிரகாமை அழைத்து ஒரு ஈசாக்கை கொடுத்தான். ஒரு ஈசாக்கை கொடுத்து ஒரு ஈசாக்கின் இடத்துல 2 பேரை கொடுத்தான். அந்த 2 பேர்ல ஒருத்த யாரு? யாக்கோபு. யாக்கோபு கிட்ட 12 பேரை கொடுத்தான். 12 பேரை 70 ஆக்கினார். 1 2 ஆக்கினார், 2 12 ஆக்கினார், 12 70 ஆக்கினார், 70 6 லட்சம் ஆக்கினார். ஏதாவது கணக்கு புரியுதா? எந்த கால்குலேட்டர் போட்டாலும் எப்படி கூட்டினாலும் கழிச்சாலும் நமக்கு வராது. 1 2 ஆக்கினார், 2 12 ஆக்கினார், 12 70 ஆக்கினார். என்ன 70? 70 பேரை எகிப்துக்கு வந்தாங்க. எகிப்துல இருந்து வெளியே போகும்போது 6 லட்சம் பேர். அந்த 6 லட்சம் பேரோடு புறப்படும் போதுதான் மோசே சொல்றார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும். ஒரு வாட்டி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுங்க ஆண்டவரே அப்படி சொல்லும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு வாக்குத்தத்தமா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நான் இருந்து கணக்கு போட்டு பார்க்கிறேன். இப்போ இருக்கிறதே தாங்க முடியல. இதை ஒரு 1000 ஆக்கினா ஆண்டவர் அவ்வளோ வேண்டாம். ஆண்டவர் எப்படி சொல்றேன்? ஆண்டவர் அவ்வளோ. அதனாலதான் அவருடைய கணக்கு நமக்கு புரியாது. அவருடைய கணக்கு நம்ம கால்குலேட்டர்ல பத்தாது. சாலமன் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நீங்க பெருகின பெருக்கத்துக்கு எவ்வளோ எண்ணினாலும் அது தீர மாட்டேங்குது. என்ன கணக்குங்க இது? எப்படி பெருகி இருந்தது போல பெருக பண்ணுகிறான். ஆனா ஆரம்பம் பாருங்க, உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளை நோக்கி பார், அவன் ஒருவனாயிருக்கையில். அந்த 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 நீச்சாளத்தை நீங்க பார்க்கணும்னா கர்த்தர் உங்களை நிறுத்துகிற அந்த கணுக்கால்ல வந்து நிக்கணும். அதுக்கு நிக்க வைக்கப்படக்கூடாது. இயேசு பாருங்க, அவர் ஆரம்பிக்கும் போது தனியா தான் வனாந்தரத்தில் 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சு அவர் சந்திக்கிற முதல் ஆத்துமா யாரு தெரியுமா? அவன் சில நேரத்தில் நமக்கு ஒரு வரக்கூடிய முதல் ஆத்துமாவே சாத்தானா தான் இருப்பான். அவன் சிலர் பார்க்குறாங்க, நான் என்ன ஊழியத்தை இப்பதான் ஆரம்பிக்கலான்னு. முதல் ஆத்மாவையும் அவர் வந்து முதல் ஊழியமே சேர்க்கிற ஊழியம் இல்ல, அப்பாலே போன விரட்டுற ஊழியம். ஆனா அதுக்கு வர பாத்தீங்கன்னா அந்திரையா வரான், ஒவ்வொருத்தரா வராங்க. 12, 70, 120, 3000, 5000 கணக்கில் அந்த கூட்டத்துல தான் நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? எங்க அப்பா கேரளாவை சார்ந்தவர்கள். அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நிமித்தம் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியேற்றப்படும் போது அவங்களுக்கு உடுத்த உடை, யாரோ கொடுத்த பைபிள், இவ்வளவு தான் அவங்க சொத்து. இதோட தான் புறப்பட்டு வந்தாங்க. கர்த்தர் குறித்த நாளிலே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தாங்க. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே கிடையாது. 1987 நாகர்கோயிலுக்கு வராங்க.
அவங்க நாகர்கோவிலுக்கு வரும்போது எனக்கு 2 வயசு, தூக்கிட்டு வராங்க. அந்த ஊழியத்துக்கு வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா கால் வைக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது, அவ்வளோ சகதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணாங்க. சாட்டர்டே ஆனால் எங்கள் அம்மா பக்கத்து தெருவில் போய் இந்த மாட்டு சாணி இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அப்படி தரையை முழுகுவாங்க. 2 ஃபேமிலி இருப்பாங்க, அந்த 2 ஃபேமிலியும் வேற சர்ச்சுக்கு போவாங்க. சண்டையான ஊழியத்துக்கு வெளியே போயிடுவாங்க. விசுவாசிங்கன்னு பார்த்தா எங்கள் அம்மா, நாங்கள் சின்ன பிள்ளைங்க, எங்கள் அப்பா மீட்டிங் நடத்தினாங்க. எங்கள் அப்பா சர்ச்சை பூட்டல, ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கல. எங்கள் அம்மா சாட்டர்டே எல்லாம் சாணி அந்த மெழுகும்போது பூசும்போது, ஆண்டவரே இது என்னைக்கு ஆண்டவரே காங்கிரீட்டாக மாறும். அப்புறமா பாய் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாங்க. பாய் போடும்போது சைடு செவரு கிடையாது, காற்று அடிக்கிறதுல பாயெல்லாம் பறக்கும். அப்போ ஜெபம் எப்படி மாறிச்சு தெரியுமா? ஆண்டவரே ஒரு பாய்க்கு ஒரு ஆத்மாவையாவது. எதுக்கு தெரியுமா? பாய் பறக்காம இருக்கிறது. அப்புறமா சைடு கட்டணும், காசு கிடையாது. எங்க அப்பாவே மண்ணெல்லாம் குழைச்சி செங்கல் செஞ்சாங்க. அந்த செங்கல் செய்யறதுக்கான ஒரு பெட்டி மாதிரி ஒருத்தங்களை கொண்டு வர சொல்லி எங்க அப்பாவே செஞ்சாங்க. அற்பமான ஆரம்பம். இதுக்கடையில தான் அவங்க வியாதிப்பட்டாங்க. 12 மாதம் படுக்கையில் இருந்தாங்க. கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அங்கிருந்து ஊற்று பிறக்கிறது. 4 திசையிலும் இருந்து ஜனங்க ஓடி ஓடி வந்து குடத்துல தண்ணி எடுத்துட்டு போறாங்க. அற்பமான ஆரம்பம். ஆரம்பிக்கப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு. 2016 எங்க அப்பா மரித்தார்கள். எங்க அப்பா மரிக்கும் போது எங்க சர்ச்சில் ஒரு 400 பேர் 500 பேர் இருந்தாங்க. எங்க அப்பா மரிக்கும் போது என் காது போடவே சொன்னாங்க, இனி இந்த ஊழியம் அவ்வளோதான். ஆனா அவங்களுக்கு தெரியல, இனிதான் இந்த ஊழியமே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மனத்தாழ்மையா சொல்றேன், அன்னைக்கு அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஒரு பாய்க்கு ஒரு ஆள். இன்னைக்கு எங்க விசுவாசிக்கு வந்திருந்தா பாய் கீழே இருக்கிறதே, ஒரு ஆளை தூக்கினா கீழே இன்னும் 2 ஆட்கள் இருப்பாங்க. ஆமே. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் உங்களை நிறுத்துகிற அந்த கணுக்கால நின்றுங்க. உங்க முன்னாடியே உங்கள் கண்கள் காண கர்த்தர் அளந்து 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 நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பாலெல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே, தயவால். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே பிறந்தவர்களிலே மிகப்பெரிய திட்டத்தை உடையவராய் பிறந்தது இயேசு கிறிஸ்து தான். எல்லார் மேல ஹெவியான திட்டம் இருந்தாலும் சர்வ லோகத்தின் பாவத்தை தீர்க்கிற அந்த மிகப்பெரிய பெரிய திட்டத்தை சுமந்து பிறந்தது இயேசு கிறிஸ்து தான். ஆனா அந்த இயேசு பிறந்து அவரை துணியில சுற்றி முன்னணியில கிடத்தி இருக்கிறாங்க. அவர் ரெடியா இருக்கிறார். ஏசாயாவை கொண்டு ஏற்கனவே அது முன்னறிவிக்கப்பட்டது. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையும் அறியும். முன்னணையில கிடத்தி இருந்து மாடு சும்மா ஓடுன்னு நினைக்கிறீங்க? மாடு ஸ்பேஸ் கொடுக்குது, அதுக்கு தெரியுது. மனுஷங்களுக்கு தான் தெரியல இவர் யாருன்னு. மாடு தன் எஜமானை அறியும். முன்னணை ஜீசஸ் அக்செப்ட் பண்றார். அந்த துணியில சுற்றி அந்த மாட்டு சாணி வைக்கோல்லாம் நிறைந்திருக்கிற இடத்துல அந்த புள்ளையை கடத்துறாங்க. இதுதான் சொல்றேன், வாக்குத்தத்தம் பெருசா இருக்கு. ஆனா தேவன் ஒரு ஆரம்பத்தை தரும்போது இவ்வளவுதானா இவ்வளவுதானா சோர்ந்து போகாதீங்க. தாவீது மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் ராஜரிக அபிஷேகம். ஆனா தாவீதை தகப்பன் அழைத்தது எதுக்கு தெரியுமா? அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா. என்ன கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண விடுவாங்க என்பதை என்ன கூப்பிட்டு சாம்பார் விளம்ப விடுறாங்க அப்படி சொல்லி தாவீது ஃபீல் பண்ணாரா? இல்ல, அவர் ஜாலியா போறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், என்ன எதற்கு இந்த உலகம் அனுப்பினாலும் அந்த இடத்துல தேவன் எனக்கு ஒரு முகாந்தரத்தை வைத்திருப்பா. கணுக்கால் அற்பமான ஆரம்பம், மகிமையான முடிவு. மூணாவதாக இந்த 47வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை பாருங்கள். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சல் அளவும் கூடாதது. என்னால இனி இதை என்ன செய்ய முடியாது?
கடக்க முடியாது என்று வந்ததும் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். இங்கே நான் சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான். உங்க திராணி இவ்வளவுதான் தெரிஞ்சிட்டுனா அதுக்கு மேல ஒரு சோதனைய கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். என்னால இவ்வளவுதான் தாங்க முடியும், இதுக்கு மேல முடியாதுன்னா கர்த்தர் எழுந்தருளுவார். இஸ்ரவேலர்கள் அந்த பெருமூச்சின் சத்தம், பைபிள் அப்படிதான் இருக்கு, பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்துல ஒருத்தங்கிட்ட பெருமூச்சு வருதுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கு மேல முடியாது ஆண்டவரே, இதுக்கு மேல முடியாது, இதுக்கு மேல. ஃபர்ஸ்ட் முறையிட்டு கொண்டே இருந்தாங்க. ஒரு கட்டம் வருது, பெருமூச்சு வர ஆரம்பிக்குது. நல்லா அழுது முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன வரும் தெரியுமா? இனி அழுதுக்கும் பலன் இல்லை, அந்த பெருமூச்சின் சத்தம். இதுக்கு மேல திராணி இல்லைன்னு வரும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எழுந்தருளினா முச்சடியில. ஆமே, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் தாங்கிடும் பலன் தருவா. ஆண்டவர் நடத்துகிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது. ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு அவருக்கு தெரியும், இதுக்கு மேல தாங்காது, இதுக்கு மேல தாங்காது. நீங்க அப்பாவால நடத்தப்படுறீங்களா? உங்க திராணி என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார், மெதுவாய். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு ஒரு முறை மறுதளிப்பான், இரண்டாவது முறை மறுதளிப்பான், மூன்றாவது முறை மறுதளிப்பான். வேதம் என்ன சொல்லும் தெரியுமா? இயேசு அவனை திரும்பி அங்க நிறுத்துறார். இதுக்கு மேல அவன் தாங்க மாட்டான். 3 தடவை மறுதளிச்சதுக்கு மனம் கசந்து அழுது எங்க போயிட்டார்னா திரும்ப மீன் பிடிக்கிறதுக்கே போயிட்டார். இன்னும் ஒரு வாட்டி மறுதளிச்சிருந்தா யூதாசுக்கு பக்கத்துல இவரும் தூக்கு போட்டு தொங்கி இருப்பார். தெரியும் திராணி. வேதம் சொல்லுகிறது, இயேசு இப்படி திரும்பி பார்த்தாரா, அவனால தாங்க முடியல. அவன் மறுதளிப்பதற்காக போகவில்லை. இயேசுக்கு என்னாச்சுன்னு பார்க்க போனான். மற்ற சீஷர்களுக்கு இல்லாத ஒரு பாரமும் அக்கறையும் அவனுக்கு தான் இருந்தது. ஆனாலும் போன இடத்துல அவனுக்கு நிக்க முடியல. நம்ம சுய பலத்தால நிக்க முடியாது, ஆவியின் பலத்துல மட்டும்தான் நிக்க முடியும். அதையும் கர்த்தர் உணர்த்தினார். சுய பலத்துல நிக்க போய் ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி தோற்றவன் பேதுரு. ஆனா பரிசுத்த ஆவி வந்த போது ஆயிரங்களுக்கு முன்பதாக எழும்பி நின்று கர்த்தரே தெய்வம் என்று அவன் அறிக்கையிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், இதுக்கு மேல இவன் தாங்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படி திரும்பி பார்த்தார். அவர் திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சேவலே கூவுது. சேவல் கூவுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா சேவல் கூட ஏமாத்திரும், ஆனா கர்த்தரை ஏமாற்ற மாட்டா. அதனாலதான் நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்ன 3 தடவை சாத்தா ஒன்ன சோதிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டான். யார மாதிரி சோதிக்கிறதுக்கு தெரியுமா? யோபுவை போல சோதிக்கிறதுக்கு. யோபுவை பார்த்து சொன்னார், யோபுவை சோதிக்க பெர்மிஷன் கேட்கும்போது சோதிச்சுக்கோன்னு சொல்லி விட்டுட்டார். ஏன்னா அவருக்கு யோபுவுக்கு திராணி தெரியும். இவனை கொண்டு போட்டாலும் இவன் நம்மளை நம்புவான். ஆனா பேதுருக்கு திராணியும் தெரியும். இவன் 3 தடவை மறுதலை, அதுக்கு மேல தாங்கிட மாட்டான். அதனாலதான் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. ஆமே, நம்மளை ஏன் யோபுவை மாதிரி சோதிக்கல தெரியுமா? அவருக்கு யோபுவையும் தெரியும். நம்ம யோபுக்கு சோதனை கேட்டாலே மறுதளிச்சு போகக்கூடிய ஆட்கள். ஆமா, யோபுக்கு இப்படியெல்லாம் நடத்தினார். ஐயா பாப்பா வேண்டாம்பா. ஆமா, இது கடையில் இல்லப்பா, அதே போல உன்னையும் கர்த்தர் வேண்டாம் வேண்டாம். அவருக்கு தெரியும், நம்ம திராணி தெரியும். இதுக்கு மேல கடக்க முடியாதுன்னு வந்ததும் மனுபுத்திரனே நீ வா. அதனால கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவா. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா அளவு அதிகரிக்க 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 அளந்து கொண்டே இருக்கிறார். அளக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையை அவர் தான் அளக்கணும்.
நாமே அளந்து திருப்தி அடையக்கூடாது. நாம நம்மை அளக்குறோமோ இல்லையோ மற்றவங்களை அளப்போம். ஆமே. ஒருத்தங்க அமைதியா ஜோம் பண்ணா அவங்க வளர்ச்சி இல்லாதவங்க எண்ணம், சத்தம் போட்டு கையில் அப்படி அடிச்சு ஜோம் பண்ணா அவங்க 3வது வாரத்தில் இருக்கிறாங்கன்னு நாம ஒரு தப்பு கணக்கு வச்சிருக்கிறோம். சிலர் இப்படி அமைதியா ஜோம் சரி. இன்னொருத்தரை அளக்கிறதுக்கு தேவன் நம்ம கிட்ட அளவுகோல தரல. அதே நேரத்தில் தேவன் நம்மை அளக்கும் போது நம்ம அலோவ் பண்ணுவோம். இந்த எசேக்கியேல் அந்த தூதன்ட்ட ஸ்டாப்னு சொல்லவே இல்லை. பட் நாம ஸ்டாப் ஆகும். பீச்சுக்கெல்லாம் கடலுக்கெல்லாம் குளிக்க போயிருக்கிறீங்களா? குளிக்க கால் நினைக்க போயிருக்கிறீங்களா? எது வரைக்கும் இறங்குவீங்க? என்ன ஒரு வெளிப்பாடு! கால் நினைக்க போனா கால் நனைகிறது வரதான். அதுக்கப்புறம் உள்ள போக முடியுமா முடியாதா? முடியும், வெளியே வர முடியாது. ஆனா நம்ம போவோமா? ஏன் போக மாட்டோம்? நமக்கு எதுவரை போதும். அப்ப நமக்கு ஒரு இடத்துல போதும்னு வருது தெரியுமா, அங்க நிக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தில் அப்படி நிக்க கூடாது. தாவீது சொல்றாரு, என் பாத்திரம், ஏன் பாத்திரம் நிரம்பி வழியுது? அவர் ஊத்திட்டே இருக்கிறார். நான் என்ன சொல்லல, போதும்னு சொல்லல. இந்த இதுல ஒரு கிளாஸ் தண்ணி பிடிக்கும். அந்த ஒரு கிளாஸ் தண்ணி பிடிச்சதும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? தாவீது சொல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் போதும்னு. அதே மாதிரி இவர் அழுந்துட்டே இருக்கிறாரு, இவரும் பேசாம போயிட்டே இருக்கிறார். நம்ம சில காரியத்துல திருப்தி அடை, நம்ம கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசணும்னு, இன்னைக்கு நான் எங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா? நீச்சாளத்துக்கு ஒரு ஆழத்துக்கும் போகல. இந்த நீச்சல் ஆழத்தினுடைய அதாவது கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? அளந்து அளந்து கணுக்கால் வர தண்ணின்னா கணுக்காலுக்கு கீழே தண்ணிக்குள்ள இருக்கு, மீதி எல்லாமே வெளியே இருக்கு. அப்ப உண்மையில தண்ணிக்குள்ள எத்தனை % தான் இருக்கு தெரியுமா? ஒரு 10% தான் இருக்கு. 90% வெளியே கிடக்கு. அந்த ஒரு 3வது பாட்டில் நம்ம பேசுற அந்நிய பாஷை மட்டும்தான் உண்டு. அதுவும் டெம்போ கொஞ்சம் ஸ்பீடா போட்டு, டெம்போவை கூட்டல, கீபோர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளவுதான். அவர் மட்டும் டெம்போ கூட்ட மறந்துட்டாரு. அடுத்து அவரு டெம்போல தான், அவ்வளவுதான். அதுவும் நமக்கு அப்படி ஒரு 3வது பாட்டு அப்படி நம்ம தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. அடுத்து முட்டி வர, முட்டுக்கு கீழே தண்ணிக்குள்ள இருக்கு, மீதி எல்லாமே நம்ம எல்லாம் பாதி வெளியே தான் கிடக்கு. அதுவும் முக்கியமான ஐட்டம் எல்லாம் வெளியே தான் கிடக்கு. ஹல்லேலூயா. அடுத்து இடுப்பு 50-50. கைகள் ஏசாவின் கைகள், சத்தம் யாக்கோவின் சத்தம் 50-50. ஆனா இந்த நீச்சாளம் என்பது என்ன தெரியுமா? இந்த கழுத்து வர இந்த தண்ணி அப்படி உயர்ந்து 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 உயர்ந்து, இப்போ கழுத்துக்கு கீழே எல்லாமே தண்ணிக்குள்ள இருக்கு. தண்ணிக்கு வெளியே எது மட்டும்தான் தெரியுது தெரியுமா? தலை மட்டும்தான் தெரியுது. தலை யாரு? கிறிஸ்து. இந்த ஆவி நிறைவு என்பது என்ன தெரியுமா? நாம் சிறுக அவர் பெருக. மனுபுத்திரனே, இது நம்மில் வரணும். நாம் படிக்கிற பைபிளை நம்ம கிட்ட படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம் ஜனங்கள் உயிரடைவார்கள். நம் பைபிள் ஃபுல்லா பல முறை படித்தாலும் நாம் படித்த வேதத்தில் ஒரு வசனத்தை கூட உலகம் நம்மில் படிக்கவில்லை என்றால் நமது கணுக்கால திருப்தி அடைஞ்சு போதும். ஆண்டவரே, என்ன தேவை? அபிஷேகம் எதுக்கு வேணும்? எனக்கு அந்நிய பாஷை பேசணும், எனக்கு எல்லாருமே வரங்களுக்காக அபிஷேகத்தை நாடும் போது இந்த எசேக்கியேல் 47 சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். கனிகளுக்காக, அபிஷேகத்தின் நிறைவுக்காக எனக்கு கனி வெளிப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி நிறைந்த வாழ்வினை வாழ கர்த்தாவே என் மேல் கருணை காட்டும். மாம்ச சிந்தை மடிய செய்யும், ஆவியின் சிந்தை
வளரச் செய்யும். மாம்ச சிந்தை மடியச் செய்யும். ஆவியின் சிந்தை வளரச் செய்யும். கனி நிறைந்த வாழ்வினை வாழ கனி நிறைந்த கர்த்தாவே மேல் கருணை காட்டு. கர்த்தாவே மேல். பிரியமானவர்களே, அவர் திரும்ப நடத்தி கொண்டு போகும்போது, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி நதியோரமாய் நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான இந்த விருட்சங்கள் எதன் பிறகு வந்தது தெரியுமா? அது நீச்சாளத்தின் அனுபவம் வந்த பிறகு. பிள்ளைங்களை தண்ணியில, இந்த கணுக்கால் அளவு தண்ணியில விட்டா என்ன விளையாட்டு விளையாடுவாங்க தெரியுமா? நல்லா விளையாடுவாங்க. முழங்கால அளவு தண்ணீரே ஓரளவுக்கு விளையாடுவாங்க. ஆனா இடுப்பளவு தண்ணியில அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் வர ஆரம்பிக்கும். நீச்சாளம் வரும்போது, நீச்சாளம் இந்த கழுத்துக்கு மேல தண்ணி ஏறிட்டுனா தரையில நம்ம கால் நிக்காது, ஆட்டோமேட்டிக்கா மேல எழுப்பிடுவோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நம்மை கண்ட்ரோல் பண்றது எது தெரியுமா? தண்ணீர். பேழைக்குள்ள கர்த்தர் நோவாவையும் குடும்பத்தை விட்டு கதவை அடைச்சிட்டார். பேழை தரையோட ஒட்டிட்டு இருக்கு. பேழைய தரையிலிருந்து தூக்குனது என்ன தெரியுமா? தண்ணீர். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜலம் வந்து பேழையை கிளப்பிட்டுன்னு பைபிள்ல இருக்கும். பேழையை ஸ்டார்ட் பண்ண விட்டதே தண்ணி தான். அப்ப அவ்வளவு பெரிய பேழை கிளப்புறதுக்கு வேண்டிய தண்ணி வருது. தண்ணி பேழையை கிளப்பி தூக்கி 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 எங்க கொண்டு வச்சு தெரியுமா? மலையில கொண்டு வைக்குது. இதுதான் தண்ணீருடைய விசேஷம். அப்போ இந்த விருட்சங்கள் கணுக்கால் அளவுல இந்த விருட்சங்களை காணல, தூதன் காட்டியும் கொடுக்கல. நம்ம கணுக்கால் அளவுல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டே கதவை திறந்து பார்க்கும், விருட்சங்கள் ஏதாவது இருக்குதா. நம்ம எல்லாருமே வரங்களுக்கு போக்கஸ் பண்றோம். அது அவனவன் பிரயோஜனத்துக்கு என்று கொடுக்கப்பட்டது. என்ன கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார், இந்த ஊழியத்துக்கு என்ன தேவை, அந்த கிஃப்டை கொடுத்திருக்கிறார். அந்த கிஃப்டை கொடுத்திருக்கிறார். அது அந்தந்த டைம்ல கொடுப்பார். இப்போ இன்னைக்கு எனக்கு நாளைக்கு இந்த மினிஸ்ட்ரி லெவல்ல கர்த்தர் இன்னும் கூட்டும் போது அதுக்கு என்ன கிஃப்ட் தேவை அது கொடுப்பார். எங்க ஆவியானவர் 2 வரத்தோட உள்ள இருக்க மாட்டார்ல, மொத்த வரமே அவருக்குள்ள தானே இருக்கு. எதை எப்போ ரிலீஸ் பண்ணணுமோ ரிலீஸ் பண்ணுவார். 17 வயசுல யோசேப்புக்கு சொப்பனம் பார்க்குற கிஃப்ட் கொடுத்தார். அர்த்தம் சொல்ற கிஃப்ட் கொடுக்கல. அர்த்தம் சொல்ற கிஃப்ட் கொடுத்திருந்தா அந்த குழி தான் அவனுக்கு கடைசியா இருந்திருக்கும். அண்ணா இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன்னா நீங்க எல்லாம் நாளைக்கு சாப்பாடுக்காக என்கிட்ட வந்து இதை மட்டும் யோசேப்புக்கு உள்ள ஒண்ணு வைக்க தெரியாது. வெகுளி எல்லாத்தையும் சொல்லிடுவார். அப்படியாடா வா வா, குழியிலேருந்து இவனை தூக்கினாதானே. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லல. ஆனா 28 வயசுல தான் அவனுக்கு சொப்பனம் அர்த்தம் சொல்ற கிஃப்டே கிடைக்குது. 30வது வயசுல சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லி அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற ஞானம் கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 7:10 பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் கொடுத்தார் இருக்கு. அப்ப சில கிஃப்டை சில இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு தான் தருவார். நமக்கு எடுத்ததுமே பிராக்கெட்ல போடணும், ஆவிக்குரிய 9 வரங்களையும் பெற்றவர். ஆவியானவர் மொத்த பேக்கேஜ் அவர் தான் உள்ள இருக்கு. அவனவன் பிரயோஜனத்துக்கு என்று கொடுக்கப்படுகிறது. இங்க பாருங்க, வரம் இல்லாததெல்லாம் சாபம் கிடையாது. வரம் இல்லைன்னு சொல்லிட்டு பரலோகத்தில் நான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லல. ஆனா கனி இல்லைன்னா, கனி இல்லைன்னா, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே. கனி இல்லாத மரத்துக்கு கீழே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. வரம் வந்து அவர் கொடுக்கிறது, கனி நாம கொடுக்கிறது. என் நேச தம்முடைய தோற்றத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அவர் ஒரு மரத்தை பார்க்கிறார், கனி இல்லை என்று, கனி இருக்கும் என்று எதிர்பார்த்து போக அது கனி இல்லாததும் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? உண்டாகட்டும் என்று சொல்லி அங்க கனி நாம கொடுக்கிறது. அதுல கனி இல்லை. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதை சபித்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கணும். நான் ஆண்டவரோடு பழகியும் என்
கேரக்டர்ல எந்த மாற்றமும் இல்லை என்றால், என் ட்ராக்ல எந்த மாற்றமும் இல்லை என்றால், மோசே பாருங்க, மோசையுடைய கேரக்டர் பைபிள் எழுதி இருக்கு. அவன் எந்த குணம் உள்ளவனா இருந்தான்? கரெக்டா சொல்றீங்க, எந்த குணம்? யார் இந்த மோசே தெரியுமா? கரெக்டா அடிக்கிறீங்களே, அதோ இதை மட்டும் கரெக்டா சத்தமா சொல்றீங்க. நம்ம நெகட்டிவ் கேரக்டர்லாம் அதிகம் பேசப்படும், நம்ம பாசிட்டிவ் கேரக்டர்ல மெதுவா விலகி விலகி. இது கொலை செய்தவன் தான். ஒரு சின்ன பிரச்சனையை, அதாவது பிரச்சனை, இவர் கை வச்சாலே கொலை தான். இவருக்கு வேற இந்த ஹோல்சேல் பார்ட்டி மாதிரி, எங்களுக்கு சில்லற வியாபாரம்லாம் கிடையாது, மொத்த வியாபாரம் தான். அடிச்சா கொலை, இந்த கையை தட்டுறது இதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த மோசைய எப்படி டியூன் பண்றாரு பாருங்க. இந்த கேரக்டர் எங்க எழுதப்பட்டது தெரியுமா? அவன் ஜெபிக்கும் போதல்ல, அவனுக்கு விரோதமாய் ஆரோனும் மிரியாமும் பேசின போது அந்த இடத்துல தான் அவன் கேரக்டர் எழுதப்படுகிறது. அவன் சாந்த குணமுள்ளவன். நம்ம இங்க வச்சு அந்நிய பாஷை பேசுவோம், வீட்டில் போனா என்னென்ன பாஷை பேசுறோமோ, நம்ம கேரக்டர் அங்க எழுதப்படும். தூதர்கள் சூழ நிக்க நாம் துதிக்கும் போது நம் கேரக்டர் எழுதப்படாது. சத்துருக்கள் சூழ நிற்கும் போது, நம்மை பகைக்கிறவர்கள் சூழ நிற்கும் போது நம்முடைய கேரக்டர் எழுதப்படும். மனுபுத்திரனை இதை கண்டாயா? உன்னை ஏன் இப்படி நடத்தின தெரியுமா? திரளான விருட்சங்கள், திரளான விருட்சங்கள், நம்மில் தேவன் எதிர்பார்க்கிற கனிகள் வெளிப்படணும். அங்கதான் கிறிஸ்து வெளிப்படுகிறார். யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இதற்கு ஒரே வழி, இப்படி நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அவருடைய நடத்துதலுக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கலாமா? உமக்கு பிரியமானதை எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான நடத்த வேண்டும். தேவன் நல்ல
என் தேவன் நீரே. ஹalleluya. நல்ல செம்மையான மழையிலே, செம்மையான மழையிலே, மேகஸ்தம்பமே, மேகஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, 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 எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே, உங்க சித்தப்படி எங்களை நடத்துங்க, உங்க இஷ்டப்படி எங்களை நடத்துங்க. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. கர்த்தரை தேடுகிற இருதயமே, கர்த்தரால் நடத்தப்பட உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தரால் நடத்தப்பட உன்னை விட்டுக்கொடு. கர்த்தர் உன்னை நடத்துவா, மகிமையிலே சேர்க்கு மட்டும் நடத்துவா, ஆலோசனையின்படி நடத்துவா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உடைய வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரே ஒரு வார்த்தை இருதயத்தில் உண்மையா ஜெபித்து ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு எப்படி சித்தம் அப்படி என்ன நடத்துங்க. எத்தனை பேர் தேவனால் நடத்தப்பட விரும்புகிறீர்கள்? நீர் விரும்புகிற கனியனில் வெளிப்பட, நீர் விரும்புகிற கனி நதியோரத்தில் நாட்டப்பட்ட விருட்சம் போல என் வாழ்க்கை இருக்கணும். பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ்ந்தது போதும்பா, என் நாட்களை வீணாய் கழித்தது போது ஆண்டவரே. நதியோர நாட்டப்பட்ட விருட்சம் போல என் லைஃப் மீனிங்ஃபுல்லா, பர்பஸ்ஃபுல்லா, பரலோகம் பரலோகம் பார்த்து சந்தோஷப்படும்படி என் வாழ்க்கை இருக்கணும்பா. என் கேரக்டர்ல மாற்றத்தை தாங்க, என் ட்ராக்ல மாற்றத்தை தாங்க, என் பார்வையில மாற்றத்தை தாங்க. கனி நிறைந்த வாழ்வினை வாழ, கனி நிறைந்த வாழ்வினை வாழ கர்த்தாவே என் மேல் கருணை காட்டும். கர்த்தாவே, நல்ல தகப்பனே, உங்க கிருபை தாங்க. இன்னைக்கு நீங்க நிறைய பேசுறீங்க, உங்க சமூகத்துல கொண்டு வந்து புறப்பட பண்ணுகிறீர். இதோ உங்களுடைய பிள்ளைங்க உங்க சமூகத்துல இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துல உண்மையா நான் கர்த்தரால் நடத்தப்பட விரும்புறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற உள்ளங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவங்க வாழ்க்கையில அற்புதங்களை மட்டும் இல்லப்பா, கனிகளை பார்க்கணும்பா, கனிகளை பார்க்கணும்பா, எல்லாரும் பார்க்கணும்பா. கர்த்தர் அப்படியே நிறுத்தும். உடைய நாமம் இவர்களில் மகிமைப்பட நீர் கடைசி வரை கரம் பிடித்து நடத்தும். மகிமை அனைத்தும் உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.